ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமிதா வந்துட்டு பிக் பாஸ் வந்து செம்மையாக கலாய்க்கிறாரு. பாவமாக இருக்குது சார். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அமித் உண்மையிலே ஒரு தங்கமான மனிதர். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்துக்குமே எல்லா தவறுகளுக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுறாரு. இனி கூட அவருடைய அந்த வாத திறமை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆட்ஸப் சொல்லியே ஆகணும். அவ்வளோ அழகாக அந்த பாயிண்ட் எடுத்து வச்சது, ப்ரூவ் பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையே ஒரு ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஈடு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன கொடுமைன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு திவ்யாவுக்கு நம்ம கமருதீனுக்கும் அரோரா கானவனத் இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டு அதுக்கு மண்டை உடஞ்சிது. பாவம் நொந்துட்டார். அப்படியே உட்காந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்றாரு. என்னடா பிக் பாஸ் கூப்பிட்றாரு, ஒரு வேளை டாஸ்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தா போனவொன்னே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, இந்த வீட்டுக்கு தலை யார்? இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நான் தான். அப்புறம் எதுக்கு ஜெயிலோட சாவி வந்து ரம்யா கிட்ட இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை எப்பயுமே அங்கே தானே இருக்கும், அந்த சிச்சுவேஷன் ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ வந்துட்டு யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, அதனால் சாவியை கொடுத்துட்டு போவாங்க, அவங்க ரெஸ்ட்டும் போவாங்க. இப்போ நீங்கள் தான் தலையாக இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு சாவி அங்கே கொடுத்தீங்க? இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அவர் ஒரு மாதிரி ஆகிறாரு. இதே லாஸ்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போகிறாரு. அங்கே போனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு அப்பப்போ பாத்ரூம் வருமே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன இது? வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க. எந்த அளவுக்கு அவர் அநியாயம் பண்ணுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. பாவமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நான் பூட்டிடுறேன், நான் இங்கேயும் உனக்காக உட்காந்துக்கிறேன்ட்டார். நைட்டு தூங்குறதுக்கு இங்கேயே நான் தூங்கிக்கிறேன். எவ்வளோ டார்ச்சர்! இதெல்லாம் ரொம்ப தப்பு ரம்யா பண்ணுற விஷயங்கள். இப்போ வீட்டில் அங்கே இருக்கும்போது வந்துட்டு நைட்டு கூட ஓகே கொடுத்துடலாம், சிச்சுவேஷன் சொல்லிட்டார் பிக் பாஸ். இப்போ வந்து அப்பப்போ வரும்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ பாத்ரூம் போயிட்டா இருக்காங்க. கோர்ட் டாஸ்க்கில் வந்துட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்துச்சு. அப்போ வந்து அவ்வளோ அவசரமாக சொன்னாங்க. விஜய் பார்வதியும் ஏன்னா வந்து அப்பப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க. பாவம் அவர் அப்படியே வந்து அங்கே பீன் பேக் போட்டு கம்முன்னு உட்காந்துட்டார். ஒன்றும் சொல்கிறதுக்கு பாவம் அவரை வச்சு செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதீன் வந்துட்டு காக்கா ஆய போயிருப்போது இந்த மாதிரி வார்த்தை விட்டார். இதை நீங்கள் எப்படி கேட்காம இருக்கலாம்? நீங்கள் ஒரு தலை தானே, இதெல்லாம் கேட்கணும். ஏமா நான் எப்படிமா கேட்க முடியும்? நான் சொல்லாதீங்க சொல்லாதாம முடியும். அவர் என்ன பிடிச்சி சட்டையை பிடிச்சா கேட்க முடியும்? நீங்கள் கேட்கணும். அவன் ஒருத்தன் பண்ணிகிட்டு இருப்பான், நீங்கள் கேட்காம இருப்பீங்களா? போடின்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்றாங்க. அவரை போட்டு உருட்டுன்னு ஊட்டுறாங்க. அவரால் என்ன பண்ணுமா, இது என்னோடய வே ஆஃப் ஸ்டைல்மா, நான் என்னம்மா பண்ண முடியும்? இவங்களாம் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா? எல்லா அடல்ட்ஸ் தானே, மெச்சூர்டான கண்டஸ்டன்ஸ் தானே, அதை அவங்க விஷயமா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, அப்போ எனக்காக நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்றாங்க. இப்போ ஆனால் திவ்யா கிட்ட பேசுறதுக்கு ஒரு பெரிய திறமையே வேணும். எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு சத்தியமாக புரியல. ரொம்ப பெரிய திறமை வேணும். அதனால தான் பாருங்கள் 3 வாரம் ஒன்றா இருந்தாங்க. சேண்டரா இப்போ பிச்சின்னு வந்துட்டாங்க. இனி சேராது. ஏன்னா ஒன்றாகணும்னு நினைக்கிறாங்களாம் திவ்யா வந்து சேண்ட்ரா கிட்ட. ஆனால் சேண்ட்ராவோட விஷயங்கள் வந்துட்டு இந்த வாரம் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லி அதுக்கு காரணம் வந்துட்டு நல்லா எப்பயுமே பிரிஸ்காக இருப்பாங்க. இந்த வாட்டி பிரிஸ்காகவே இல்லை, ஆக்டிவாகவே இல்லை. ஏம்மா அந்த சேண்ட்ராவோட ஹஸ்பண்ட் உங்கள் அண்ணன் நொன்னன் வீட்டை விட்டு வெளியே போனார்ல, நீங்கள் அழமாட்டீங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே, எங்கள் அண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு நீட்டிக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட்டினீங்கள்ல, எங்கள் அண்ணன் எனக்காக இருக்காருன்னு அன்றைக்கெலாம் அழுதிங்கள. இப்போ வந்து அவர் போனதுக்கப்புறமா அவரை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க அவரோட ஹஸ்பண்டுக்காக அழுகுறாங்க. எப்படி ஆக்டிவாக இருப்பாங்க? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பாவம் இதில் நல்லா உருட்டுறாங்க இவரை நம்ம ஆள் அமித். பாவமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.